வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா பகுதியில் பணிய கைதிகளை மீட்பதற்காக அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவம் கூட்டு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருப்பதாக ஹமாஸ் அமைப்பு அஞ்சுவதாக அரபு மொழி மூலமான அர்ஷாக் அல் அப்சாத் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய படைகள் அல்லது வேறு ராணுவத்தின் சிறப்பு கமாண்டோ அதிரடி படைப்பிரிவுகள் பணிய கைதிகளை உயிருடன் அல்லது இறந்த நிலையில் வைக்கப்பட்டுள்ள இடங்களை அணுக முயற்சிப்பதை தடுக்க ஹமாஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தியதாக ஹமாஸிடமிருந்து அந்த வட்டாரம் அறிந்ததாக கூறப்படுகிறது. ஹமாஸ் சந்தேகத்திற்குரியதாக கருதும் எந்த ஒரு நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் இஸ்ரேலுடன் யாராவது ஒத்துழைக்கிறார்களா என்பதை கண்டறியவும் அறிவுறுத்தப்பட்டதாக அஷார்க் அல் அப்சாத் கூறுகிறது. அஷார்க் அல் அப்சாத் மேற்கோள் காட்டிய பிற ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனிய வட்டாரங்கள் IDF நெருங்கினால் ஹமாஸ் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்கு உயிருள்ள பணைய கைதிகளை கொல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறின. இருப்பினும் இந்த ஆண்டு ஜனவரியில் நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்தத்தின் போது அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அது மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்று அஷாக் அல் அப்சாத் குறிப்பிட்டது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய பணைய கைதிகள் அனைவரும் கொல்லப்பட்டால் ஹமாஸ் தலைவர்களுக்கு சமாதி உத்தரவாதம் என்பதும் அவர்களுக்கு தெரியும். அதை அவர்கள் ஏற்கனவே அனுபவ ரீதியில் பார்த்துள்ளார்கள். வியாழக்கிழமை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய பேச்சுவார்த்தை குழுக்கள் கத்தாரை விட்டு வெளியேறிய பின்னர் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. அங்கு அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ஹமாஸ் காசாவில் போர் நிறுத்தத்தை எட்ட விருப்பமின்மையை காட்டியதாக கூறினார். மத்தியஸ்தர்கள் பெரும் முயற்சியினை மேற்கொண்டாலும் ஹமாஸ் ஒருங்கிணைக்கப்படவில்லை அல்லது நல்லெண்ணத்துடன் செயற்படவில்லை. பணைய கைதிகளை வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு மாற்று வழிகளை நாங்கள் இப்போது பரிசீலிப்போம் என்று அவர் கூறினார். இஸ்ரேல் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் பணைய கைதிகளை வீட்டுக்கு கொண்டு வருவதற்கான மாற்று வழிகளை தேடுவதாகவும் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு கூறினார். அந்த மாற்று வழி காசாவில் இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்க சிறப்பு கமாண்டோ அதிரடிப்படையும் காட்சிக்குள் குதிக்கலாம் என்று ஹமாஸ் அஞ்சுவதாக அஷார்க் அல் அப்சாத் குறிப்பிட்டது. பணைய கைதிகள் மற்றும் காணாமல் போனவர்களுக்கான ஒருங்கிணைப்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் கால் ஹிர்ஷ் கத்தாரில் இருந்து இஸ்ரேலிய குழு திரும்பியது என்பதை உறுதி செய்தார். இஸ்ரேலிய அதிகாரிகளின் கணிப்பின்படி ஹமாஸ் ஒரு ஒப்பந்தத்தில் ஆர்வமாக இருப்பதாக இஸ்ரேல் இன்னமும் நம்புகிறது. ஆனால் அவர்கள் காசாவுக்குள் உள்ள அனைத்து பாலஸ்தீனிய பிரிவுகளையும் சமாதானப்படுத்துவதன் மூலம் சாத்தியமான ஒவ்வொரு நன்மையினையும் பெற முயற்சிக்கிறார்கள் என்று கூறினார்கள். ஹமாஸ் தந்திரோபாயங்களை தாமதப்படுத்துதல், முன்னர் தீர்க்கப்பட்ட பிரச்சனைகளை மீண்டும் அறிமுகப்படுத்துதல் மற்றும் வினோதமான கோரிக்கைகளை முன்வைத்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளது என்று அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர். மத்திய கிழக்கில் கிட்டத்தட்ட கட்டுப்படுத்தப்படாத சக்திதான் ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் அதிர்ச்சி கூட்டும் ராணுவ வெற்றிகளை பெற்றுள்ளது. ஹமாஸின் தலைவர்களில் பெரும்பாலானோர் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்போது வாஷிங்டன் இந்த விவகாரத்தை சரி செய்ய போராடி வருகிறது. சிரியா மற்றும் காசாவில் இஸ்ரேல் நடவடிக்கைகள் குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் சமீபகால நாட்களில் விரக்தியினை வெளிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஜனாதிபதி டிரம்பின் MAG ஆதரவாளர்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கு ட்ரம்ப் அளித்த ஆதரவை மேலும் விமர்சித்து வருகின்றனர். ட்ரம்ப் அமெரிக்காவை மத்திய கிழக்கு பிராந்திய போர்களின் புதைகுழியில் ஆழமாக இழுத்துச் செல்வார் என்று அவர்கள் அஞ்சுகின்றனர். இந்த வாரம் இஸ்ரேல் சிரியாவின் ராணுவ தலைமையகம் மற்றும் டமாஸ்கஸில் உள்ள ஜனாதிபதி மாளிகையின் மீது குண்டுவீச்சு நடத்தியது. இஸ்ரேல் இந்த தாக்குதல்களின் மூலம் ட்ரூஸ் மத சிறுபான்மை குழுவை மதவெறி வன்முறையிலிருந்து பாதுகாப்பதாக கூறியது. இஸ்ரேலும் சிரியாவுக்கும் இடையிலான மோதல்களை ஒரு தவறான புரிதலாக வகைப்படுத்திய பின்னர் நிலைமையினை தணிக்க அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்தை வழங்க உதவியது என்று அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ கூறினார். சிரிய ஜனாதிபதி அஹ்மத் அல் ஷாராவின் நாட்டை ஒன்றிணைக்கும் முயற்சிகளை அமெரிக்கா ஆதரித்துள்ளது. தனித்தனியாக காசாவில் உள்ள ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தை தாக்கி 3 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ட்ரம்ப் நிர்வாகம் உட்பட இஸ்ரேல் பரவலான கண்டனங்களை பெற்றுள்ளது. அது ஒரு விபத்து என்று இஸ்ரேல் கூறியது. சிரியாவில் நடந்த குண்டுவெடிப்பு மற்றும் கத்தோலிக்க தேவாலயத்தை தாக்கிய தாக்குதலால் ட்ரம்ப் அதிர்ச்சி அடைந்ததாக வெள்ளை மாளிகை கடந்த வாரம் கூறியது. மத்திய கிழக்கின் எதிர்காலத்தை கருத்தில் கொள்ள அதிகரிக்கப்பட வேண்டிய அடிப்படை மாற்றம் என்னவென்றால் இஸ்ரேல் இப்போது மத்திய கிழக்கில் வலிமையான சக்தியாக உள்ளது என்று ஜனாதிபதி ஜோ பைடனின் கீழ் மூத்த ஆலோசகராக இருந்த அமோஸ் ஹோச்ஸ்டீன் கூறினார். அவர் மேலும் கூறிய போது இஸ்ரேலியர்கள் மத்திய கிழக்கின் முழுமையான மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தும் ராணுவ மேலாதிக்கவாதிகள். நீங்கள் விரும்பினாலும் வெறுத்தாலும் அதுதான் உண்மை. ஆனால் முரண்பாடாக அது இஸ்ரேலுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ நல்ல செய்தி அல்ல என்று ஹோச்ஸ்டீன் கூறினார். இஸ்ரேலின் வலிமை அதை எல்லை மீறி செல்ல வழிவகுக்கின்றது. காசாவிலும் அதற்கு அப்பாலும் அதன் போர்களை நீடிக்கிறது என்றும் கூறினார். இஸ்ரேலின் சமீபகால உறுதிப்பாடு ஓரளவுக்கு ட்ரம்ப் நிர்வாகத்தால் ஊக்குவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் இணைய ட்ரம்ப் எடுத்த முடிவு இரு நாடுகளும் ஒரு போரில் இணைந்து போரிட்ட முதல் அனுபவம். அந்த தாக்குதல் அமெரிக்கா மத்திய கிழக்கில் இஸ்ரேலின் இலக்குகளை ஆதரிக்கிறது மற்றும் அவற்றுடன் ஒத்துப்போகிறது என்று இஸ்ரேலின் கருத்தை வலுப்படுத்தியுள்ளது. காசாவில் கொலை நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆனால் போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தம் என்பது கைக்கு எட்டாத ஒன்றாக அமெரிக்காவாலேயே ஒப்புக்கொள்ளப்பட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேல் கடந்த சில தினங்களாக ஹமாஸ் மீதான தனது தாக்குதல்களை மீண்டும் தொடங்கியுள்ளது.
இது பாலஸ்தீனியர்கள் மீதான அதிகரித்து வரும் உயிரிழப்புகளுக்கு சர்வதேச அளவில் கண்டனத்தை அதிகரிக்க வழிவகுத்தது. ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் கீழ் இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதராக பணியாற்றிய டான் ஷாபிரோ சிரியா மற்றும் காசாவில் சமீபத்தில் நடந்த குண்டு வெடிப்புகளால் ஏற்பட்ட பதட்டங்கள் அமெரிக்காவின் கலப்பு செய்தி மற்றும் இஸ்ரேலிய தவறான புரிதல்களில் இருந்து ஓரளவு உருவாகின்றன என்று கூறினார். காசா மற்றும் லெபனானில் இஸ்ரேலிய நடவடிக்கைகளை ட்ரம்ப் நிர்வாகம் பச்சை கொடி காட்டியது. கடந்த மாதம் நேத்தன்யாகு ஈரானை தாக்கியது போல இஸ்ரேலின் வழியில் அமெரிக்கா குறுக்கே நிற்கவில்லை. ஆனால் அமெரிக்கா சிரியாவில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு சிவப்பு விளக்கு காட்டியது. இந்த வகையான வேறுபட்ட அணுகுமுறையை நீங்கள் கொண்டிருக்கும் போது கலவையான சமிக்ஞைகளை தவிர்க்க மிக தெளிவான தொடர்பு தேவைப்படுகிறது என்று ஷாபிரோ கூறினார். அங்கு சில இடைவெளிகள் இருந்ததாக தெரிகிறது. இது தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும். பின்னர் இரு அரசாங்கங்களுக்கு இடையில் உராய்வு ஏற்படலாம் என்றார் அவர். வெள்ளை மாளிகை இஸ்ரேலுடன் நெருக்கமாக ஒருங்கிணைந்து செயற்படுகிறது என்றும் இஸ்ரேலிய அரசு இருப்பதற்கு அமெரிக்கா மட்டுமே காரணம் என்பதை பிரதமர் அறிந்திருப்பதால் நேத்தன்யாகு மீது அமெரிக்கா கணிசமான செல்வாக்கு செலுத்துகிறது என்றும் ஒரு மூத்த அமெரிக்க நிர்வாக அதிகாரி கூறினார். பிரச்சனைகள் எழும்போது ட்ரம்ப் நேரடியாக நேத்தன்யாகுவிடம் பேசுகிறார் என்று அந்த அதிகாரி மேலும் கூறினார். இஸ்ரேலிய படைகள் காசாவில் உள்ள தேவாலயத்தை தாக்கிய பின்னர் ஜனாதிபதி நேத்தன்யாகுவிடம் பேசி என்ன நடந்தது என்பதை விளக்கம் அறிக்கையினை வெளியிடுமாறு தெரிவித்தார் என்றும் அந்த அதிகாரி கூறினார். அதன் பின் இஸ்ரேலிய ராணுவம் வெடிப்பொருட்களில் தற்செயலான விலகல் காரணமாக ஒரு மோட்டார் தற்செயலாக தேவாலயத்தை தாக்கியதாக கூறி மன்னிப்பு கோரியது. இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதரும் மேற்கு கரையில் யூத குடியேற்றங்களை ஆதரிப்பவருமான மைக் ஹகாபி பாலஸ்தீனிய கிறிஸ்தவ கிராமமான தாய்பே மீது இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் தாக்குதல்களை கண்டித்தார். இஸ்ரேல் மீதான ஒரு அரிய விமர்சனத்தில் அவர் இந்த நிகழ்வை ஒரு முறையான கேலிக்கூத்தாக கூறினார். மேலும் தாய்பேயில் அல்லது வேறு எங்கும் தீவிரவாத மற்றும் வன்முறை செயல்களை செய்பவர்களை கண்டுபிடித்து வழக்கு தொடர வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக வலியுறுத்துவோம் என்றார். இது அமெரிக்காவின் இரட்டை முகத்தை வெளிப்படையாக காட்டிவிட்டது. இஸ்ரேலிய நடவடிக்கைகள் ட்ரம்பின் MAG ஆதரவாளர்களை கோபப்படுத்துகின்றன. ட்ரம்ப் அமெரிக்காவை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருந்து வெளியேற்றவும் வெளிநாட்டு போர்களில் அமெரிக்க ஈடுபாட்டை பரவலாக முடிவுக்கு கொண்டு வரவும் முயன்றார். அதைத்தான் ட்ரம்பின் MAG ஆதரவாளர்கள் விரும்புகிறார்கள். இதுவரை நேத்தன்யாகு ட்ரம்பை தமது உள்ளுணர்வுகளுக்கு எதிராக செயல்பட வழி நடத்துவதை அவர்கள் காண்கின்றார்கள். இந்த விஷயத்தில் ட்ரம்ப் மகா இக்கட்டான நிலையில் உள்ளார். அமெரிக்க இஸ்ரேலிய உறவின் யதார்த்தம் மிகவும் சிக்கலானது என்று மற்றவர்கள் கூறுகிறார்கள். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மேம்பட்ட ஆயுதங்களை விற்பனை செய்து இஸ்ரேலை தீவிரமாக பாதுகாக்கும் அதே வேளையில் எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் இஸ்ரேலுக்கு அமெரிக்க ஆதரவை முழுமையாக துண்டிக்க மாட்டார். நேத்தன்யாகு இதை அறிந்திருக்கிறார். மேலும் இஸ்ரேல் என்ன செய்தாலும் அமெரிக்காவின் ஆதரவை உண்மையில் இழக்காது என்பதை அறிந்து செயற்படுகிறார். நேத்தன்யாகு நீண்ட காலமாக பதவியில் இருக்கிறார். பல அமெரிக்க ஜனாதிபதிகளை அவர் கண்டுவிட்டார். ஒவ்வொரு அமெரிக்க ஜனாதிபதியும் நேத்தன்யாகுவை கட்டுப்படுத்தவும் வடிவமைக்கவும் தங்களுக்கு சில திறன் இருப்பதாக நினைக்கிறார்கள். அதனால் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று முன்னாள் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த பிலிப் கார்டன் கூறினார். ஆனால் இறுதியில் நேத்தன்யாகு ஒரு அனுபவம் வாய்ந்த தந்திரமான நடிகர். மேலும் அவர் எதை எப்படி செய்தால் தப்பிக்க முடியும் என்பதை நன்கு அறிவார். தெற்கு சிரியாவில் இறுதியில் எட்டப்பட்ட போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கை காரணம் என்று நேத்தன்யாகு கூறினார். இது இஸ்ரேலிய வலிமையின் மூலம் எட்டப்பட்ட போர் நிறுத்தம் என்றும் அவர் கூறினார். கோரிக்கைகளை வைப்பதன் மூலம் அல்ல, பிச்சை எடுப்பதன் மூலமும் அல்ல, வலிமையின் மூலம் போர் நிறுத்தம் என்று அழுத்தி கூறினார். அமெரிக்க ஜனாதிபதிகளின் பிரச்சனை என்னவென்றால் இஸ்ரேலியர்கள் தங்கள் பாதுகாப்பு பிரச்சனையை நிர்வகிப்பதில் மட்டுமல்ல, அதை சரி செய்வதிலும் உறுதியாக உள்ளனர் என்பதை இறுதி வரை புரிந்து கொள்வதில்லை. புரிந்து கொள்ளும் போது அவர்களது பதவி காலம் முடிந்துவிடும். அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி வரும்போது நேத்தன்யாகு இருப்பார் என்பதே இதுவரை நடந்த வரலாறு.